உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாய்க்கிழியே பேசிட்டு போன இதான் உன் லட்சணமா? டேய், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பான்னு நினைச்சோண்டா. இப்படி சொதப்பிட்டியாடா? நான் என்னப்பா பண்றது? அவ வந்துருவான் தான் நினைச்சேன். அவ என்னடானா அப்பா அம்மா கௌரவம் பேசிக்கிட்டு இருக்கா. டேய், ஒரு பொண்ணை பேசி கூட்டிட்டு வர தெரியல? நீ என்ன பேசாதடா. உன்னெல்லாம் போய் நம்பணும் பாரு. அத்த, அவ நேத்து வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு ரெடியா தான் இருந்தா. இன்னைக்கு குடும்பம் தான் மரியாதைன்னு பட்டிக்காடு மாதிரி திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டா. எப்பற அவ மாறினா? தெரியல அத்த. நான் போற வரைக்கும் கான்பிடென்டா தான் இருந்தேன். அந்த கதிர் பேசி மனச மாத்தனானா இல்ல அந்த மாயா மனச மாத்தனாலான்னு தெரியல. ஆனா நான் பார்த்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் மேலேயும் இன்னும் கோவமா தான் இருக்கா. அத்த, நீங்க கவலைப்படாதீங்க அத்த. திரும்ப நான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வந்துடுவேன். கிழிச்ச எத்தனை தடவைடா இது? அசிங்க மேல உனக்கு ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டே இருக்கும். குணா, டென்ஷன் ஆகாதம்மா. இப்படி டென்ஷன் ஆனா நாம நினைச்சது எதையும் செய்ய முடியாது. இப்ப மட்டும் என்ன நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோமா? வணக்கம்மா. என்னையா பஞ்சாயத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. வரோம், நீ போ. புவனா, இந்த கலவரத்தில் அதை மறந்துட்டுமே. கோவில் திருவிழா வரப்போகுது, பூஜையெல்லாம் இருக்குல்ல. நான் மறக்கல. அந்த தனா வருவா, அவளை கூட்டிட்டு கோயிலுக்கு போய் ஊரறிய நான் நினைச்சதை சாதிக்கணும்னு நினைச்சேன். சரி விடுமா, இன்னொரு வாய்ப்பு கிடைக்காமல போயிடும். முதல்ல இந்த கோவில் விஷயத்தை பேசி முடிப்போம். என்ன, அங்க போய் அந்த ரகுராம் முகத்துல தான் முழிக்கணும். திரும்பவும் நம்ம தான் அசிங்கப்பட போறோம். இல்லன்னு, இந்த தடவை அவமானப்பட போறது அந்த ரகுராம் தான். அதுக்காக எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். வாங்க போலாம். நல்லா இருக்கா? என்னண்ணே? எனக்கு பசி இல்ல, வேணாம். ஐயோ அண்ணே. என்னப்பா, ஒரு வாய் தான் எடுத்து வச்ச, அதுக்குள்ள பசிக்கலன்னு சொல்ற? நிஜமாவே பசி இல்லம்மா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஏன்பா ரகு, கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு போப்பா. ரகு, இத்தனை வருஷமா ஜானகி கையால சமைச்சு சாப்பிட்டு பழகிட்டான். இப்ப வேற சாப்பாடு சாப்பிடறதுக்கு அவனுக்கு மனசு ஏத்துக்கல. அண்ணி, ஊர்ல என்ன நடக்குதுன்னு விசாரிச்சீங்களா? ஏன்னா இந்த மாயா இருக்கால, அவ சீனு மனச ஏதாவது ஒண்ணு பண்ணி மாத்திர போறா. அதெல்லாம் என் புள்ள அவ்வளவு சீக்கிரம் மனசு மாற மாட்டான். மாயா கூட வாழ ஒத்துக்கிட்டதே ஜானகி அண்ணியாலதான். ஆனா எப்படி இருந்தாலும் அவன் அந்த மாயா கூட தானே இருக்கான். அதுக்கு சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுறேன். அவன் மாயா மேல கோவத்துல இருக்கும் போதே அறுத்து விட வச்சு சாருவ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வாங்க 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 மாப்பிள்ள. உடம்பு சரியாகிறதுக்கு முன்னாடியே நீங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டீங்க. ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் இவங்களுக்கு பின்னாடியே நானும் போயிட்டேன். ம். மாயா,
திருவிழாலாம் எப்படி நல்லபடியா போச்சா? ஆ நல்லா போச்சு பெரியம்மா. ம். தனா, சந்தோஷமா இருந்தியா? ம் இருந்த. சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா, நான் ரூமுக்கு போறேன். தனா, மா நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன் கதிர, தனா மனசு ஏதாவது மாறி இருக்கா? அது எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் மாறும்? அவ இன்னும் அதே கோவத்தோட தான் இருக்கா. அதுக்கு இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் எவ்வளோ நாள் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன் அத்தை. போமாயா. ஏங்க, நீங்க எதுக்கு வால் பிடிச்ச மாதிரி பின்னாடியே போனீங்கன்னு எனக்கு தெரியும். அதை இத பேசி சீனுவோட மனசை மாத்துறதுக்கு தானே. என்ன, எதுவும் முடியலையா? ஏன் முடியல? நான் என்ன நினைச்சு போனனோ அது எல்லாம் நடந்துருச்சு. சீனு மனசு மாறிட்டான். அண்ணே, நீங்க சும்மாலாம் சொல்லாதீங்க. உங்க நிலைமைக்கு காரணமே இதோ இவதானே. இவளெல்லாம் சீனு கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டான். தங்கச்சி, அது பழைய சீனு, இப்போ புது சீனு. இன்னொன்னு சொல்லவா? மாயா மேல இருக்கிற பாசத்துல அவன் நெஞ்சில இவளோட பேரை பச்சை குத்தி இருக்கான்னா பாத்துக்கேன். பாசம் இல்லாம இப்படி பச்சை குத்துவானா? ஆ? மாமா என்ன சொல்றீங்க? அட இருமா, நம்ம நடந்த விஷயத்தை தானே சொல்றோம். சும்மாலாம் போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. என் பையன் ஒன்னும் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். பத்மா, காதலுக்கு கண்ணு கிடையாது. என் பையன் மாறிட்டாண்டி. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயே கூப்பிட்டு கேளு. ஓ, இருங்க கேக்குறேன். சீனு, என்ன? கொஞ்சம் இருமா, இரு. டேய் சீனு, உன் அப்பா சொல்றதெல்லாம் உண்மையாடா? என்ன சொன்னாரு? அந்த மாயாவோட பேரை உன் நெஞ்சில பச்சை குத்திருக்கியாடா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. சும்மா சொல்லாத. நீ முதல்ல சட்டை விளக்கு. அம்மா எதுவும் இல்லம்மா. ஏய், நீ சட்டை விளக்கி அம்மா, காட்டுடா. அம்மா, ஒண்ணும் இல்லம்மா. சொன்னா கேளுமா. காட்டுடாங்கற. அம்மா, தள்ளு, அம்மா எதுவும் கையெடு. இல்லம்மா. அம்மா அண்ணி, இவன் நிஜமாவே பச்சை குத்திருக்கான் அண்ணி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.